அருணே, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தேன்டா. என்ன அநியாயம்! கோர்ட்டு ஆர்டரோட ஏழை குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல என்ன தாத்தா தப்பு? ஆசிரமம் நடத்துறன்ற பேர்ல ஏழை குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கல்வி தரேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை பல லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு வித்துட்டு போயிடுறாங்க. நீ என்ன பண்ற? இந்த விஷயத்த நல்லா ஆராய்ச்சி பண்ணி இந்த ஏழை குடும்பங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உணர்த்துற மாதிரி ஒரு கட்டுரை எழுது. இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டியா? ஆம்பிஷனே டயபெட்டிக் வேக்சினேஷனை கண்டுபிடிக்கிறது தான். நான் என்னோட ப்ராஜெக்ட்டை ஃபர்தரா அங்கிளோட லேப்லயே முடிச்சிடுவேன். நான் இந்தியாலே இருந்துறேம்மா. யூ கம் அண்ட் ஸ்டே வித் மீ ப்ளீஸ் மா. ஓகே, I'll think about it. ஓகே. நம்ம கிளம்பி வரும்போது தாத்தா கமெண்ட் பண்ணாருல. வாட்ஸ் தட் அருண்? சம்திங் ஃபிஷ். நதிங் பா. பிரஸ் கிளப் ஆஃப் சென்னை சார்பாக உங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கிறேன். நமது கிளப்பின் சார்பாக இளம் பத்திரிகையாளர் அருண் அவர்களை இங்கே நாம் கௌரவப்படுத்துகிறோம். குறுகிய காலத்திலேயே பொது பிரச்சனைகளை மட்டுமே துணிச்சலாக விமர்சித்து இவர் மக்களிடையே பிரபலமாக இருக்கிறார். இந்த பிரச்சனைகளில் இவர் தலையிடுறதுனால இவருக்கு சில குறுக்கீடுகள் வருது. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும். இவருக்கு நம்ம ஆதரவு என்னைக்கு இருக்கணும். நன்றி, வணக்கம். On behalf of Hindustan Times. Thank you, sir. In fact, we have to send a representation to the government for the regular threat to this young reporter. மிஸ்டர் அருணோட உறங்கும் உண்மை நிகழ்ச்சி கிராண்ட் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் பாலிமர் டிவி சார்பாகவும் எம்டி கல்யாண சுந்தரம் அவர்களின் சார்பாகவும் அருணுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருண், என்னோட ப்ரோக்ராமுக்கு உன் ஃப்ரெண்டோட வியூஸை ஷூட் பண்ணிட்டா? சாரி, நான் மறந்துட்டேன். ஹேய், பிரெயின் ட்ரெயினை பற்றி உன்னோட வியூஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பாலிமர். ஏய், நோ நோ ப்ளீஸ். ஓகே. என்னோட ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம நாட்டோட ஃபெசிலிட்டிஸையும் கன்செஷனையும் யூஸ் பண்ணி படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது உண்மையிலேயே தப்பு தான். என்னையே பிரெயின் ட்ரெயினை பத்தி பேச வச்சுட்டேல. பிரஸ் பீப்பிள் எல்லாம் உன்னை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கப்பா. இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல இருக்கு. அவங்கள உன்னை பிரைஸ் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஸ்வேதாவும் அருணும் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஸ்வேதாவை ஏன் நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிக்க கூடாது? அப்பாவும் அவளும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. இனிமே பற்றி இதை பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? என்னவோ பண்ணிட்டு போட்டோம், நம்மளை விட்டா சரி. அங்கிள், I'll come to the lab after the puja. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் சரஸ்வதி பூஜை மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. வேதா வந்ததுல இருந்து நம்ம வீட்டுல நல்ல நல்ல காரியம்லாம் நடக்குதே. ஏன் தாத்தா 15 வருஷமா என்னால தான் இந்த வீட்டுக்கு லக்கு வந்துச்சுன்னு சொல்வீங்க. இப்போ ஸ்வேதா தானே கட்சி மாறியாச்சா? கழுத்துல இருக்கிற கருப்புத்தினை கலட்டிட்டு பேசு. நம்ம ஸ்வேதா தானே லக்கின்னு சொன்னாரு, அதுக்கு எதுக்காக கோச்சிக்கிற? அம்மா சரஸ்வதி தாயே, நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லபடியா சொல்லி ஒரு நல்ல முடிவை வாங்கி என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாயே. என் மருமக என்னைக்கு இல்லாம ஒரு பெரிய பொறுப்பை என் மகன்கிட்ட கொடுத்துருக்கா. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏமா சுண்டல் கிச்சன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா தாத்தா. வாமா. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். அங்கிள், சரஸ்வதி பூஜை அதுவுமா? ஏதாவது படிக்க சொல்ல போறீங்களா? நோ மோர் காலேஜ் எஜுகேஷன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அருணோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவரோட பேர பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சீக்கிரமே ஏற்பாடு பண்ணணுங்கிறாரு. அருண், கங்க்ராட்ஸ். ஏன்பா சீரியஸா பேச போறேன்னு பார்த்தா காலையிலே பேச ஆரம்பிச்சியா? டேய், உண்மையை தாண்டா சொல்றேன். தாத்தா தான் சொன்னாரு அருணுக்கு நம்ம ஸ்வேதாவை கேட்கலாமேன்னு. அங்கிள், இல்லம்மா, நீங்க 2 பேரும் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டுட்டு உங்க அம்மா கிட்ட பேசலாம்னு இருக்கோம். ஆண்டி, நான் எடுக்கிறது தான் டிசிஷன் எந்த விஷயத்துலயும். ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. இந்த ப்ரொபோசலை பத்தி உன் விருப்பம் என்ன? அருண், உன்னோட விருப்பம் என்னடா? என்ன டாடி திடீர்னு? என்னோட விருப்பத்தை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். சொல்லுமா, சொல்லு. சும்மா சொல்லு. சொல்லுமா. ஆண்டி, நான் ஒரு நாள் சின்ன மண்ணூர்ல இருந்து கொடை ஷோக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தேன்.
அப்போ ஒரு ஸ்மார்ட் காய் இந்த ஊர் தான். நான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு அவனும் ஒரு சைக்கிள்ல வந்தான். வந்து என்ன போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படியே சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டுடணும்னு நினைச்சேன். ஆனா என்னமோ ஆண்டி, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னே தெரியல. so much. அப்புறம் நான் அவனை ஒரு மால்ல பார்த்தேன் ஆண்டி. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். உடனே அவன் ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். அதுதான் இது. அது மட்டும் இல்ல ஆண்டி, சைட் சீயிங் போன போது ஃபுல்லா 2 days என்ன ஃபாலோ பண்ணான். ரொம்ப தைரியமானவன். இன்னொரு விஷயம் ஆண்டி, நான் போட்டிங் போன போது என் கூட ஏன் போட்லயே வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். ஸ்வீட் ராஸ்கல். கேளுங்க டாடி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நேரா வந்து எங்க அம்மா கிட்ட ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டுட்டான். எங்க குடும்ப பழக்கத்தெல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க. என்ன உங்க குடும்ப பழக்கம்? ஸ்வேதா, கோ அஹெட். நிச்சயதார்த்தத்தன்னைக்கு 2 கை நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுவாங்க. அது வந்து கல்யாணத்துல இருந்து ஹனிமூன் போயிட்டு வர வரைக்கும் ஒரு பேங்கிள் கூட உடைய கூடாதுன்னு சொன்னாங்க. உடைஞ்சதுன்னா மேரேஜே பிரேக் ஆயிடும்னு சொன்னாங்க. ஓ, அப்ப பயந்து ஓடுனவன் தான் இது வரைக்கும் வரவே இல்ல. ஆனா ஒரு சாங் ஒன்னு பாடுவான், அழகிய சேலை அழைக்குது ஆளைன்னு. ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவான். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்னை தேடி வருவான் ஆண்டி. அருண், என்னடா சொல்ற சுவேதா? அது எனக்கு தான் தெரியும் டாடி. எப்படி? அழகிய சேலை அழைக்குது ஆளை. அங்கிள் கிட்டயும் ஆண்டி கிட்டயும் என்ன சொல்லிட்டு வந்த? நீயே சொல்லிட்டியே அங்கிள் ஆண்டின்னு, அப்புறம் என்ன? மின்மினியோடு விண்மீன்